வல்லமை நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இது முதலாவது மாதம் மார்ச் மாசமா இருக்கிற அப்படின்னா நாம் ஒரு வாக்குத்தத்தம் செய்தியோடு கூட நாம் கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திரகாமின் புஸ்தகத்திற்கு நேராக யாத்திரகாமின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திரகாம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் இதற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உம்மோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சத்துடைய செய்களை காண்பார்கள். என்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் உனக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த மாதம் நமக்கு தெரிஞ்சுக்கிற வாக்குறது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு அதிசயங்களே செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்முடைய இருதயமே இல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியாது? அற்புதத்தை பெறவே முடியாது. வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 10:10 ஒருவர் வாசிக்கலாம். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் அதே ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில வளரணும். அதான் கவனிக்கணும். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வளருது. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா சுத்தமா இருக்கணும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அந்த இருதயமும் வாயும் நல்லா இருந்தா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய செழிப்பதற்கு ரொம்ப லேட் ஆகும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனைகளை என்ன காரணம்? ரெண்டுமே என்ன இல்லை, சரியா இல்லாததான் இன்னைக்கு பிரச்சனையுடைய காரியங்களை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிக்கலாம். அப்போது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்து, நான் உங்களுடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக சேர்த்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ, நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் நம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கு ராட்சச பிறவியான ஏனோக்கின் புத்திரர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோமா? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை இங்க தெரிய வேண்டும். என்னன்னா, அவங்க எல்லாரும் ஒரே பார்வை தான் பார்த்தாங்க. அந்த பார்வை தான் காலேபு பார்த்தாரு. ஓகே. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்க? நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்ன காரணம்? யாராவது சொல்ல முடியுமா? என்ன காரணத்தினால அவங்க இதை முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க? என்ன காரணம் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. நம்ம தானே இருக்கோம். சொல்லுங்க. ஏன்? என்ன காரணம்? எல்லாரும் இப்போ ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனை. ஆனால் ஒருத்தர் இந்த ஸ்க்ரீன் அப்படியே வேற கலராக இருக்குன்னு சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. என்ன காரணம் சொல்லுங்க. என்ன புரியல? அவங்களும் தேவன் தானே அனுப்பியிருக்காரு. நல்ல கவனிங்க. எல்லாரும் பார்த்த பார்வைகள் தான். 32 வாசிக்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் நம்ம குடிகளை பற்றிக்கிற தேசம், நாங்கள் அதிலே ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாம் பார்த்ததும் ஒரே பார்வை தான், இந்த காலைப்பை பார்த்ததும் ஒரே பார்வை தான். பார்வையில என்ன
வித்தியாசம் இல்லை. ஆனா இவங்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளியா இருந்தது உண்மை. ஆனா இவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு பார்த்தா. அல்லேலூயா. இவங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? பாகால். நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப முதல்ல நீங்க எந்த நோக்கத்தோடு கர்த்தரை பார்க்கறீங்களோ அந்த நோக்கத்தோடு தான் அற்புதத்தை பெற முடியும். இது புரியுதா? அப்ப நீங்க கர்த்தரிடத்துல இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்க என்ன காரணமா? யாரையும் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால், என்னை உத்தமனாய் பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த தேசத்தையே அவனை சேர பண்ணுவேன் என்று அந்த சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ அவங்க தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்குள்ள சுத்தமான இருதயம் அவனுக்குள்ள காணப்படுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுத்தமான இருதயம் காணப்படுச்சு. அப்போ காலேப்புக்குள்ள ஒரு சுத்தமான இருதயம் மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன், அவனுக்குள்ள ஒரு சரியான அபிஷேகம் சொல்றேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்து, காதேஸ் பர்னியாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசே குறித்த தானைகளை நீர் அறிவீர். தேவன் பார்த்த கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவில் அனுப்புகிறது போது நான் 40 வயதாக இருந்தேன். இப்போதோ என் இருதயத்தின்படி 85 உள்ளதுபடி அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட அந்த ஜனங்கள் இதயத்தை கரைக்க பண்ணினார்கள். நானோ என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தேன். இப்ப என்ன சொல்றான்னா, இந்த காலேப்பு வந்து மோசே கைகளை வைத்து செபித்து எப்பா நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி அவனுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லி எல்லா காரியங்களையும் செஞ்சாரு. ஆனா அந்த காரியத்தின்படி அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. என்ன காரணம்னா, அவனுக்குள்ள காணப்பட்ட தரிசனம் வந்து மாறவில்லை. அவனுக்குள்ள காணப்பட்ட உண்மையான ஹார்ட், இதயத்திலே காணப்பட்ட விசுவாசம், வாயிலே காணப்பட்ட விசுவாசத்தை அநேகர் கெடுக்கும்படி பண்ணினாங்க. அதே இதில் வாசிக்கலாம். 8 வாசிக்க சிஸ்டர். 14:8. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இதயத்தை கனைய பண்ணினார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையோட பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, எவன் பேச்சையோ கேட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தா வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, முன்னேறவே முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, இந்த வேதாகமத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நாம் முன்னேறுகிறோம். அல்லேலூயா. இதை தவிர நம் மனுஷனுடைய கற்பனைகளும் மனுஷனுடைய காரியங்களின் படி நம்முடைய மூளை செயல்படுமையானால் அது இதயத்தை கரைந்து போய்விடும். அதான் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் குறைவற்றதுமாய் நமக்கு வாழ்க்கையில காணப்பட்ட. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்குள் காணப்பட்ட விசுவாசம் தான் பிரச்சனையே தவிர அவங்களுக்குள் காணப்பட்ட காரியம் தான் கலப்பதோட மற்ற ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லவே இல்லை. இன்னைக்கு பிரச்சனை காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம் சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, பிரச்சனைகளுக்குள்ள காணப்படுது. நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக கர்த்தர் மேல நம்முடைய விசுவாசம் இருக்குமானா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, அவன் சொல்றான் பாருங்க, 9 வாசிக்கலாம், 9-10 வாசிக்கலாம். அந்நாளிலே மோசே உத்தமனாய் பின்பற்றினபடியினால் நீ காண்பிக்கிற தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே உயிரோடு காத்தார். வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையிலே அப்போ 85 வயசோட நான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, எல்லாரும் திருப்பி கொள்ளும். மோசே என்ன அனுப்புற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன், அல்லேலூயா, இந்நாள் வரைக்கும் என்ன இருக்கு, அதே பலன் இருக்குது. அப்போ காரணம் என்ன, அவன் வயசு கூடுச்சு, ஆனா ஆவி குறையல. அல்லேலூயா. அவனுடைய பலன் என்ன செய்யல, குறையல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா, உலகத்து காரியங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு மண்டையில எடுத்து வச்சு
இருக்கிற பொழப்பு என்ன ஆயிரும், நாசமாயிரும். அப்ப நமக்கு தெரிஞ்சு கொள்ளது, நம்ம வேதத்தை தவிர வேற எந்த யார் என்ன சொன்னாலும் எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கர்த்தர் நேற்று இன்று என்றும் அவருடைய வசனத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மற்ற உலகத்துக்கு மற்ற காரியத்துக்கு நம்ம முக்கியம் கொடுத்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாதிப்புக்கு என்ன காரணம், அவங்க அங்க போனாங்க நானும் அங்க போனாங்க சொன்னா என்ன ஆயிரும், பிரச்சனை உண்டாயிரும். நம்ம தைரியமாக ஆண்டவர் சமூகத்துல இருந்து கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி அந்த காலையப்புக்குள்ள இயேசுவுக்குள்ள காணப்பட்ட அந்த ஃபெய்த் அவன் வாழ்க்கையை உயர்த்தினது. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இருதயத்துல தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. அவனை உத்தமனாய் தேவன் நடந்துனான். காரணம் என்ன, அவங்க போனாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு சமயத்துல ஒரு செருப்பு கம்பெனிக்காரன், கதை சொன்னாதான் நம்ம ஆளுக்கு புரியும். ஒரு செருப்பு கம்பெனிக்காரன் என்ன பண்ணா, ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பினான். அந்த காலத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. அப்ப செருப்பு கம்பெனிக்காரன் அனுப்புற உடனே என்ன ஆயிட்டு, அந்த ஊர்ல பார்த்துருக்கான், ஒருத்தரும் செருப்பு போடல. இவனும் கடைசி வியாபாரம் பண்ணவே முடியாம வந்துட்டான். அப்போ அந்த கம்பெனி இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு. அப்போ அவன் சொன்னான், எப்பா இந்த ஊர்ல யாருமே என்ன செய்யல, செருப்பு போடல. ஒரே ஒரு ஐடியா, எல்லாருக்கும் செருப்பை இலவசமா கொடுத்துரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் செருப்பு கொடுத்தான், நடக்க வச்சான். அன்னைக்குல இருந்து அந்த ஊர் செழிக்கப்படுச்சு. அப்போ என்னைக்குமே நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் போதும், ஆண்டவர் மேல மென்மையான நம்பிக்கை வைக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப இதே காரியத்தை தான் அந்த இயேசுவும் காலேபும் அந்த செய்தபடியினால தேவன் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேர விசுவாசம் நமக்குள்ள இருக்குமையானா, 40 வருஷத்தானாலும் என்னுடைய பலன் என்ன செய்ய சொல்றான், குறைந்து போகவில்லை என்று சொல்லான். வாசிக்கிற 11 சொல்றான், அந்நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குது. அப்ப அன்னைக்குள்ள பலன் எனக்கு இருக்கு, இன்னைக்கு எனக்கு இருக்குது. எனக்கு பலன் என்ன செய்யல, குறைஞ்சு போகலன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நம்மால் அடிக்கிறாரு. அது அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதயத்திலே விசுவாசித்தான், வாயிலே அறிக்கையிட்டு தேவனை உத்தமனாய் பின்பற்றினான். இந்த காலவேளை எல்லா ஜாதிகளும் செய்யாத அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வேன்னு கர்த்தர் சொன்னார்னா, அந்த வார்த்தையின்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கட்டாயம் அதை செய்வார். அதை நீங்க வாயில விசுவாசித்து அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்ம கட்டாயம் செய்வார். இது செய்ய மாட்டார், அவர் செய்வாரு, இவங்களுக்கு செய்வாரு, அவங்களுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்ற அப்படி ஒரு காரியங்கள் இல்லவே இல்லை. வாசிக்கலாம், நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயுதமாயிருக்கும், ஜெயனோ கத்தரால் வரும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில டெய்லி பிசாசோட மனுஷர்களோடு நம்ம மேற்கொள்ளும் போது அதிகமான விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கத்தரால் வரும் சொல்லு. குதிரை என்ன செய்வாங்கன்னா, நீங்க குதிரை ரேஸ் பந்தயத்திலாம் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த குதிரையை ஓட விடுவாங்க. ஓட விட்டு அந்த வாழை அப்படி திருக்கும் போது அப்படி கரைக்கும் போது அது அப்படி முழுக்க இருக்கும். எதுக்கு அப்படின்னா, அது என்னைக்கா ஒரு நாள் ஓடினா என்ன ஆயிரும், கீழே விழுந்துடும். டெய்லி ஓடினாதான் அது என்னச்சு இத்து. அதனாலதான் இந்த வசனம் போட்டிருக்கு, குதிரை இத்தனை நாளுக்கு. அப்ப ஜெயமோ கத்தர், நம்ம டெய்லி நம்ம கத்தர் சமூகத்துல ஓயாம யுத்தம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தை யுத்தம் பண்ணிட்டே விசுவாச அறிக்கை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை கொண்டு குறைக்கவே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமும் இருதயமும் நம்முடைய வாழ்க்கையில செம்மையா இருக்குமையானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்படி ஆசீர்வதித்தங்களை குறித்து சில காரியங்களை பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:7. பின்பும் அவர் அவனை நோக்கி 6 வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு எப்படி காணப்பட்டார், நீதியை காண. அவன் கர்த்தரை விசுவாசித்ததுனாலதான் ஆபிரகாமுக்கு என்ன காணப்பட்டது, நீதியாய் காணப்பட்டது. எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான வசனம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 19, 20 ஒருவர் வாசிக்கலாம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாயிருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயதுள்ளா இருந்தும்
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எப்படி இருந்தான், என்னாது இருந்தான். அப்ப சாராளுடைய கற்பை போயிட்டு குழந்தை பிறக்காது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு மைண்ட்ல இருந்தா கூட அவன் எதையுமே என்ன செய்யல, சிந்திக்கவில்லை. கர்த்தர் தமக்கு சொன்னபடி கட்டாயம் செய்வார். எப்படி செய்வாரு? அதான் திருப்பலாம். எல்லாரும் திருப்பலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கவனிங்களுங்க. ஆண்டவர் இங்க ஒரு பிராமிஸ் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நல்லா பாருங்க. பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் காடு ஒரு மனுஷனை பார்த்து பேசுறாருன்னா அந்த வார்த்தை மாறி போமாங்க? சொல்லுங்க, மாறி போமா? மாறி போகாது. எப்படி சொல்றேன்னா, காடு லாடு பேசினாருன்னா பேசுனதுதான், அதுல மாற்றமே இல்ல. நம்ம ஊர்ல மனுஷங்கள் பேசுறது மாறி போகலாம், ஆனா கர்த்தர் பேசுறது என்ன செய்யாது, ஒருபோதும் மாறி போகாது. என்ன காரணம், ஏன் மாறி போகாதுன்னா அவர் யெகோவா பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இங்க ஒரு பிரச்சனை வருது. அதே அதிகாரத்துல நீங்க 12வது வசனம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் போனான். நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்படிக்கு பார்வோருடைய பிரபுக்களும் இப்ப பாருங்க, இங்க பார்வோனுக்கு என்ன உண்டாயிட்டு, என்ன பிரச்சனை உண்டாயிட்டு, பார்வோனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் என்ன செய்தார் போட்டிருக்கு, பாதித்தார். அப்ப என்ன காரணம்னா, அப்ப பாருங்க 18 வாசிக்கலாம். அப்போது பார்வோன் அழைத்து பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான், இவளை கூட்டிட்டு போய் இவளை கல்யாணம் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிடலாம், கல்யாணம் முடிச்சிடலாம். சாராள் வயது முய்ந்த நாளில் அவன் எப்படி இருந்தா, எப்படி இருந்தா சொல்லுங்க, அழகுள்ளவனாய் காணப்பட்டா. அப்போ 75 பாட்டி அழகுள்ள ஆயிருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ இவளை கல்யாணம் முடிச்சிடலாம்னு சொல்லி அவன் திட்டமிடுறான். ஆனா வாக்குத்தத்தம் என்னது, ஓம் மூலமா தான் குழந்தை பிறக்கும், அதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம சரியான வார்த்தையோடு எல்லாம் சொல்லுவோம்னா, சரியான வார்த்தையோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காது. நாம் சரியில்லாமல் இருக்குமே, நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இந்த பாருங்க, இந்த சாராளுடைய வாழ்க்கையில அவன் தேசத்து அடுத்த ராஜா அவளை கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போன நியூஸ், கூட்டிட்டு போன போது இத குர்ஆன்ல படிக்கும் போது அதுல போட்டிருக்கு, அவள் இரவு முழுவதும் துவா பண்ணி கொண்டிருந்தாள். பாத்திமா இரவு முழுவதும் என்ன பண்ணி கொண்டிருந்தாள், துவா பண்ணி கொண்டிருந்தாள் என்று குர்ஆனிலே படித்திருக்கிறேன். அப்ப என்னன்னா, அவ ஜெபிச்சு கொண்டிருக்கிறா, சாராள் ஜெபித்து கொண்டிருக்கிறா, அங்கு தேவன் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அவளுடைய மனைவியை இவன் கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரூபாலாம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணாரு பாருங்க, சத்துருவின் பாளையத்திலே கர்த்தர் வியாதியை வரவைத்து எல்லாம் உட்கார்ந்தார். அப்பதான் அவனுக்கு என்ன உண்டாயிட்டு, இது யாரு, இன்னொருத்தருடைய மனைவி என்று அவன் பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்களா, எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 19 வாசிங்க. இவளை என் சகோதரி என்று சொல்ல வேண்டியது என்ன, இவளை நான் மனைவி ஆக்கியிருப்பேனே என்று சொல்லி அவன் சொல்றான். அப்ப இவளை மனைவி ஆக்கியிருப்பேன்னா இவளை கல்யாணம் முடிச்சிருப்பதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க,
என்ன பண்ணிட்டான்? பிளான் பண்ணிட்டான். அந்த பிளான் பண்ண பிளானை கர்த்தர் உடைச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிளான் பண்ணிக்காருன்னா நீங்க அந்த வழியை விட்டுட்டு வேற வழியில போனீங்கன்னா அது நடக்காது. நீங்க எந்த காட் சொன்ன வழியில இருந்தாதான் அந்த பிளானிங் நடக்குமே தவிர மற்ற பிளானிங் நடக்கவே நடக்காது. அப்ப காட்ஸ் த பிளானிங். அப்ப கடவுளுடைய பிளானிங் என்ன பிளானிங் கர்த்தர் பண்ணிருக்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லி அவனுக்கு என்ன பண்ணாரு வாசிக்கலாம். செகண்ட் வாசிக்கலாம். 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் தீர்க்கதரிசனமான வார்த்தை யாருக்கு வந்துச்சு? ஆபிரகாமுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்துட்டு. ஆனா பிசாசு என்ன பண்ணுச்சு? இல்ல அவளுக்கு வேற காரியத்தை செஞ்சிடலாம்னு சொல்லி அவன் அடுத்த தேசத்துல போகும்போது அங்க பிரச்சனை உண்டு பண்ணுது. அப்போ இப்போ என்ன வார்த்தைனா, வார்த்தைக்கும் மனுஷனுக்கும் உள்ள போராட்டம். என்ன போராட்டம்? வார்த்தைக்கும் மனுஷனுக்கும் உள்ள போராட்டம். இந்த போராட்டத்துல யார் ஜெயிச்சா? வார்த்தை ஜெயிச்சு. அப்ப நீங்க நல்ல மேலாம் சொல்லுவோம், நாம் சரியான பாதையில் இருக்குமையானா நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சரியான வார்த்தையில இல்லாம வேற எங்க இருந்தா அதுதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்தனால் சாராளுடைய கற்பத்தின் மூலமா தான் ஈசாக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை எந்த மனுஷனும் எதுவும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. காரணம் என்ன? தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப காடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மனுஷன் பேசியிருந்தா என்ன இருக்கும்? வாசிக்கலாம். அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் என்றால் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்குடைய வாழ்க்கைக்கு வரும்படியாக ஆபிரகாமின் மூலமாக தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் கர்த்தர் என்று பேசாருன்னா அந்த வாக்கு தத்துவம் இவன் மூலமா தான் சந்ததி வருது. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அப்ப இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்னன்னா ஆபிரகாமின் மூலமா தான் வம்ச வரலாறு என்ன செய்யுது, ஆரம்பிக்கப்படுது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அப்ப நம்ம சொல்லுவோம், எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல எந்த சக்தி என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. நான் ஒரு கேத்தலிக் புக்கு படித்தேன் ஒரு சின்ன வயசுல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புக்கில் ஒரு மிஷினரி வருவார், ஆண்டோட சொல்லுவார், ஆண்டவரே நான் ஊழியர் ரொம்ப பார்த்தேன், என்னால் என்ன செய்ய முடியல, ஊழியத்தை பார்க்க முடியல, என்னை ஆளை விட்டுருங்க, நான் பேசாமல் எங்கேயாட்டு போயிருந்தேன். அப்போ கடவுள் சொல்லுவார், நிறைய சிலுவையெல்லாம் கிடக்கும், சில கிராஸாக கிடக்கும். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு எந்த சிலுவை வேணுமோ அதை போய் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்க. இவன் நல்லா தேடி பிடிச்சி பார்த்து வெயிட்டே இல்லாத ஒரு சிலுவை கொண்டு காட்டுவோம், ஆண்டவரே இந்த சிலுவை நான் சுமந்தா போதும். அப்போ பின்னால பார்த்தா யாருடைய பேர் இருக்கு, அவருடைய பேர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கிற தேவனே இல்லை. நமக்கு கட்டாயம் அவர் செய்வார், உதவி செய்வதற்கு அவர் எப்படி இருக்கிறார், வல்லவராக இருக்கு. அப்போ முதலாவது நம்ம காலைப்புடைய வாழ்க்கை இதயத்தை பார்த்தோம். 2வது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறோம். 3வது யோசேப்பிலே நாம் பொறுமையை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று ம் 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 21 வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து திரைத்தாளுடைய தயவுடைய தலை கலைக்கும்படி செய்தார். பாருங்க, 3வது ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில குறித்து ஆசீர்வாதம் நமக்கு எப்படிலாம் கிரியை செய்து பாத்தீங்கன்னா, 3வது பாயிண்ட், பொறுமையினாலே ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எதுல சுதந்திரித்துக் கொள்ளலாம்? பொறுமையினாலே சுதந்திரம். தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டப்படும் போது கர்த்தர் நம்மகிட்ட இல்ல, அதனால கர்த்தர் இவனை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏசுனார் திட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா?
என்ன ஆண்டவர், நான் எவ்வளோ ஜெபம் பண்ண, அவர் ஒரு நாள் வந்து என்ன செய்யலை, உதவி செய்யலை. ஒரு சமயத்தில் ஒரு பொண்ணுடைய சாட்சியை நான் கேட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். அவளுக்கு ஒரு நம்ம டான்ஸார் பெற்ற பிள்ளை தான். அவள் என்ன பண்ணான்னா அக்ரிகல்ச்சர் என்ற காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தா. எனக்கு போட்டிருந்தா அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு போட்டிருந்தா. நல்ல மார்க்கு 182.5 அவ்வளோ மார்க் எடுத்திருந்தா. மெடிக்கலுக்கே போடலாம், அவன் என்ன செய்யலை, போடலை. கடைசி பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் வந்த இந்த அக்ரிகல்ச்சர் வரும்போது இவா நம்பருக்கு முந்தைய நம்பர் வந்துட்டு, இவா நம்பர் என்ன செய்யலை, வரல. உடனே ஒரே திட்டு, ஆண்டவர் என்னைய என்ன செஞ்சாரு, மறந்துட்டாரு, கைவிட்டார். எனக்கு முந்தின நம்பர் வந்திருக்கு, ஏன் நம்பர் என்ன செய்யலை, வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழும்போது எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஆலோசனை நான் சொன்னேன். பாப்பா அந்த பாரு, ஒன்னை குறித்து ஆண்டனை வச்சிருக்காரு, ஒரு சித்தம் வச்சிருக்காரு. கடைசி பார்த்தீங்கன்னா அவள் பல் டாக்டருக்கு செலக்ட் ஆக போறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கும் போது இன்னொரு காரியம் வைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப கவலைப்படுறோம். ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்றோம். ஆனா யோசிப்புடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலையிலே, வாசிக்கலாம் 21, கர்த்தரோ அப்ப பாருங்க, திரைச்சாலையிலேயே யோசிப்பு இருந்தாலும் திரைச்சாலை தயவு வந்து அவனுக்கு மேல இருந்தபடினால கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், கஷ்டப்படாம இருக்கோம், நல்லவனா இருக்கோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு காரியம் நமக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி கவலைப்படுறீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பொறுமையை ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி சோதிக்கிறார், பொறுமையை ஆண்டவர் சோதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இவன் நிக்கிறானா, போறானா, ஓடுறானான்னு பாக்காரு. ஆனா அந்த பொறுமையிலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யார் ஒண்ணுமே செய்யவே முடியாது. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர்றதுதான் அந்த யோசேப்புடைய விசுவாசம். அப்ப யோசேப்புடைய விசுவாசத்துல பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் பொறுமையா இருந்தான். ஏன் பொறுமையா இருந்தான், எதுக்காக அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, எல்லா காரியங்களை பார்க்கும்போது வாசிக்கலாம். என்னைக்குமே பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனமும் 3, 4, 5 வாசிங்க. இஸ்ரவேலிலே நேசித்து பலவர்ணமான அங்கிகளை கொடுத்தான். அவர் சகோதரர் எல்லாரிலும் தகப்பன் அதிகமாய் நேசித்தபடியினார். ஏன் தகப்பன் அதிகமா நேசித்தார்னா, இவருக்கு யாரும் இல்லை, அம்மா இல்லை, அதனாலதான் ரொம்ப நேசித்திருக்கிறார். அப்ப யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு எல்லாரும் யோசேப்பை வணங்குகிறார்கள். அந்த சொப்பனம் அது இயேசுக்கு அது என்ன சொல்ற கண்டான், எல்லாரும் என்னை வணங்குறீங்களே சொல்லி இதுகளை நீ இப்ப என்று சொல்லி அது நிமித்தமாய் யோசேப்பை அவர்கள் பொறாமையிலே தாழ்த்தினார்கள். இந்த சொப்பனத்தின் நிமித்தமா யோசிப்புக்கு என்ன என்னாயிட்டு, ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த காரினாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல அதுக்காக நம்ம தேவ சமூகத்துல பொறுமையா காத்திருக்கும் போது அது கட்டாயம் நிறைவேறும். ஆபோக் 2:3. குறித்த காலத்துக்கு அது பொய் சொல்லாது, அதுக்கு தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் தரிசனங்களும் எந்த ஒரு காரியங்களும் நம்ம கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா நமக்கு தைரியமா என்ன செய்யணும், காத்திருக்கணும். இல்ல அவர் இனிமே என்ன செய்ய மாட்டார், நம்ம நடத்தவே மாட்டார், கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டீங்கன்னா பிசாசுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப கொண்டாட்டமாய் பிரச்சனை ஆயிரும், பெருசாயிரும். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே பொறுமையை காத்துக்கொண்டபடியினால், யோசேப்புடைய வாழ்க்கையிலே பொறுமை இருந்தபடினால அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாரையும் என் தகப்பனுடைய வீட்டிலே மகப்பும்படிக்கு தேவன் மறைக்கப்படினார் என்று சொல்லி அவனுக்கு மூத்தவனுக்கு மனாசா என்று பெயரிட்டார்.
அப்ப என்ன செய்தா, என் கவலை என் கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசா என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை ஆண்டவர் பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனை இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஜாதியில செய்யாத அதிசயமோ அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஹார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஹார்ட். ரெண்டாவது வாயின் வார்த்தை சரியில்லைன்னா முன்னேறவே முடியாது. மூணாவது நம்முடைய வாழ்க்கையில இதயத்துல விசுவாசித்தான் ஆபிரகாம். அவருடைய வாழ்க்கையை பிறகுனா இவனே நீ தப்பா போனாலும் வாசிக்கலாம், நீங்களே தப்பா போயிட்டீங்க வச்சுங்களேன், நம்மள ஆண்டவர் சரி பண்ணுவாரா? நீங்க கரெக்டா இருந்துட்டீங்க ஆனா நீங்க தப்பா போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் கட்டாயம் அவங்க என்ன பண்ணுவாரு, சரி பண்ணுவாரு. வாசிக்கிறேன், எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். தெரியல ஆனா பாட்டு நான் எடுக்கிறேன். ரைட், ஓகே, வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனமும் வாசிக்கலாம். வெட்டாந்தரை எங்கும் தண்ணீர் தடாகமும் நீருச்சில்லமாயிருக்கும் வலு சொற்பங்கள் நல்ல கண் அங்க பெரும் பாதையான வழிகள் இருக்கும், அது பரிசுத்த வழியில் இருக்கும். தீட்டு உள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழி நடக்கிறவர்கள் பீதையா இருந்தாலும் திசை கட்டு போகுது. கை தட்டுவோம். நம்மளாம் என்ன தெரியல, பேதையா இருந்தாலும் என்ன தெரியல, திசை கட்டு திரும்புவது இல்லை. காரணம் என்ன? நீ ஆண்டவருடைய கைகளை இருக்கிறாய், ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள இருக்கிறாய், ஆண்டவருக்குள்ள இருக்கிறபடினால கர்த்தர் உன்னை ஏமாத்து நினைச்சவங்க அவங்க ஏமாந்து போவாங்க, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. யாரை காப்பாற்றுவா? உண்மையா இருக்கிறவர்களே கர்த்தர் காப்பாற்றுவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பேதையா இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, திசை கட்டு போவதில்லை. நம்மளை ஏமாத்து நினைச்சு வந்தாலும் கர்த்தர் கைப்படுவதில்லை. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா பாம்பேல தோசா அப்படின்னு சொல்லி ஒரு கடை உண்டு. வெப்சைட்ல அதோட இதை பார்த்துக்கிறேன். அவர்களை குறித்து ஒரு இதை பேட்டியை நான் கேட்டேன். அதுல அந்த கடைக்காரர் அனுபவத்தை சொல்றாரு. அவர் 15 வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. எத்தனை வயசுல? 15 வயசுல வீட்டை விட்டு ஓடி பாம்பேக்கு போய் அங்க ஒரு டீ கடையில வேலை பார்த்தாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட ஒருத்தன் சொன்னாரா, எப்ப டீ கடை வச்சிருக்க, நம்ம கூட பார்ட்னர் வான்னு சொன்னார். உடனே நம்பி பார்ட்னரா போனாரு. அப்புறம் என்ன ஆச்சு, அவனை கலத்தி விட்டுட்டு இவன் அவனை இவனுக்கு கையில என்ன இல்லை, காசு இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்குள்ள ஐடியா வந்துச்சு, கொஞ்சம் சட்டி போனா இருந்தா என்ன பண்ண முடியும், டெய்லி வியாபாரம் இட்லி வியாபாரம் தான் பண்ண முடியுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியல. இவன் என்ன பண்ணா, தோசையை போட்டு டிசைன் தோசையா போட்டு நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட முடியாது, நிறைய காரியங்களை செய்ய முடியாது, நிறைய ஃப்ளேவர் எல்லாம் போட்டதுனால அநேக மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஹோட்டலை வந்து சாப்பிட வந்தாங்க. கடைசி அந்த ஹோட்டல் பிக்கப் ஆகி அவனுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் வெளிநாட்டுல இருந்து 52 ஹோட்டல் இருக்கு. அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? அவருடைய விடாமுயற்சியும் அவன் நம்பிக்கையை. ஒருத்த அவனை ஏமாத்தினா எந்த இடத்துல ஏமாத்தப்பட்டானோ அந்த இடத்துல உயர்ந்துட்டான். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம உண்மையா இருந்தா பேதையா இருந்தாலும் நம்ம எல்லாம் என்ன போல திசை கட்டு போவதில்லை. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு குழியில போட்டாங்க. யோசேப்புடைய வாழ்க்கை ஒன்னெல்லாம் ஆச்சு, ஆனாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கொண்ட தீர்க்க தரிசனங்கள் அதுகள் மரம் மாறுகிற தேவன் அல்ல. அப்ப யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு, உயர்த்துறதுக்கு எப்படி இருக்கிறார்? தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்யணும்னா நம்ம ஆண்டோட சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் நமக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ரீமானா தானா மஷாக்கரது ரியாலாபா, ரீமானா தானா மஷாக்கரது நியாலாபா, ரீமானா தானா மஷாக்கரது ரியாலாபா, ரீமானா தானா மசியானாமா ரியாலாபா, ரீமானா தானாமா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ரீமாலா ஷாக்கா பாப்பா 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 பாப்பா. யோசிப்பு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த காலை வேளை நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் சிறுமை நிறைந்த தேவனாக இருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறேன், எங்கள் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீ பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறபடியே நான் சோதரிக்கிறோம். எல்லாரும் சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ரீமானா ஜானாமா சியானாமா ரிகானாமா ரீமானா ஜானாமா சிகாரந்த ரிகாலாமா. யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.